நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். கூடிய ஆசனங்களை பெற்றவர்களுக்கு ஆதரவு. சங்கு தமிழரசு கட்சி உடன்பாடு. வவுனியாவில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் கூடிய ஆசனங்களை பெற்றுக்கொண்ட கட்சிக்கு மற்றைய தரப்பு ஆதரவளிக்கும் வகையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் தெரிவித்தார். வவுனியா உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையிலான கலந்துரையாடல் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வவுனியா மாநகர சபையில் சங்க கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி முழுமையான ஆதரவினை வழங்கும். அதேபோல வவுனியா தெற்கு, வடக்கு, சட்டிக்குளம் பிரதேச சபைகளில் தமிழரசு கட்சி கூடிய ஆசனங்களை பெற்றுள்ளமையினால் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களது பூரண ஆதரவினை வழங்குவதாக இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. ஆட்சி அமைப்பதற்கான இணக்கப்பாடே தற்போது ஏற்பட்டுள்ளது. சபைகளின் தவிசாளர், பிரதி தவிசாளர்களை நியமிப்பது எங்களுக்கு சிறிய பிரச்சினை. சபை அமைக்கும் சந்தர்ப்பத்தில் அதனை எங்களுக்குள் பேசி தீர்மானித்துக் கொள்வோம். அத்துடன் சில கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் போட்டியிட்டு வென்றவர்களுடன் நாம் கலந்துரையாடியுள்ளோம். சபைகள் தொங்கு நிலையில் உள்ள ஆட்சியாக இல்லாமல் பூரண பலம் கொண்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய மன்றங்களாக வவுனியாவில் உள்ள 4 மன்றங்களும் இருக்க வேண்டும். எனவே வவுனியாவில் உள்ள 4 சபைகளிலும் நாங்கள் ஆட்சியமைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அத்துடன் இந்த இணக்கப்பாடு உள்ளூராட்சி மன்றத்துடன் மாத்திரம் முடிவடையாமல் தொடர வேண்டுமென கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. இந்த இணக்கப்பாட்டை வடகிழக்கு முழுவதும் தொடர்வதற்கு 2 கட்சிகளின் தலைமைகளும் பேசி ஒரு முடிவிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கின்றோம் என்றார். யாழில் பிரபல பாடசாலையில் மாணவர்களை கதிரையால் தாக்கிய ஆசிரியர் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம். யாழில் உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலையில் தரம் 8 கல்வி கற்கும் மாணவர்கள் மீது அதே பாடசாலையை சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் கதிரையால் மூர்க்கத்தனமாக தாக்கியதில் 5க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆண் ஆசிரியர் வகுப்பு ஒன்றிற்கு சென்று சத்தம் எழுப்பிய மாணவர்கள் யாழென கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகின்றது. எனினும் ஆசிரியரின் கேள்விக்கு மாணவர்கள் பதில் வழங்காத நிலையில் மாணவர்கள் மீது கதிரையால் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆசிரியர் மாணவர்கள் மீது தாக்கியது உண்மை எனவும் ஆனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை தொடர்பில் தமக்கு அறிவிக்கப்படவில்லை எனவும் பாடசாலை அதிபர் கூறியதாக தெரிய வருகின்றது. அத்தோடு மாணவர்கள் தாக்குதலுக்கு உள்ளானமை தொடர்பில் நிர்வாக ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை தாம் எடுக்க உள்ளதாகவும் அதிபர் தெரிவித்துள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. கனடா அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரிக்கு மனோ கணேசன் வாழ்த்து. கனடாவில் பொது பாதுகாப்பு மற்றும் அவசரகால நடவடிக்கைகள் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள இலங்கை தமிழரான ஹரி ஆனந்த சங்கரிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கனடாவில் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற லிபரல் அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவி வைபவம் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒட்டாவா நகரில் நடைபெற்றது. கனடாவில் புதிய மத்திய அமைச்சரவையில் பொது பாதுகாப்பு மற்றும் அவசரகால நடவடிக்கைகள் அமைச்சராக இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஹரி ஆனந்த சங்கரி பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் ஹரி ஆனந்த சங்கரிக்கு வாழ்த்து கூறியதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் அவரது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். வர்த்தக நிலையம் ஒன்றை சோதனையிட சென்ற அதிகாரிகள் மீது தாக்குதல். குருநாகல் கொக்கரெல்ல பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றை சோதனையிடுவதற்கு சென்ற நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் 2 அச்சுறுத்தப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் மற்றும் அவரது மகன் ஆகியோர் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தந்தையும் மகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் தற்போதும் சேவையில் இருக்கும் போலீஸ் அதிகாரி என போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் அதிகரிக்கும் வீதி விபத்து. 965 பேர் உயிரிழப்பு. 2025ஆம் ஆண்டில் இதுவரை பதிவான வீதி விபத்துகளில் மொத்தம் 965 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே 13ஆம் தேதி வரை நாடு முழுவதும் வீதி விபத்துகளில் இந்த இறப்பு எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த காலகட்டத்தில் 902 போக்குவரத்து விபத்துகளும் பதிவாகியுள்ளன. இதன்போது 1842 பேர் கடும் காயங்களுக்கு உள்ளாகியும் உள்ளனர். கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல், பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் முறையற்ற வாகன பராமரிப்பு ஆகியவை பல விபத்துகளுக்கு காரணம் என்று போலீசார் கூறுகின்றனர். போக்குவரத்து விபத்துகளை குறைப்பதற்காக நாடு முழுவதும் ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த காவல்துறை திட்டமிட்டுள்ளது. மேலும் அதன் கீழ் சாரதி விழிப்புணர்வு திட்டங்களும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.